मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव, अतिथिदेवो भव। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्ममोहगृहीताङ्गं मामुत्तरभवार्णवात्। நம்ம எல்லாரும் முதல்ல நம்ம அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ணயவிகின ஸ்ரீமத் பாகவதம் தான் கிரந்த ரூபமாக நமது பகவான் அவதரித்தது என்ற உணர்வோடு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். சூஷுவல் பொறுப்பு துறப்பு. இந்த மாதம் புருஷோத்தம மாதம். மே 16லேருந்து ஆரம்பித்து ஜூன் 16 வரைக்கும் எல்லா கிருஷ்ணர் கோவில்கள்லையும் கௌடியா மட் சம்பிரதாயத்திலலாம் ஸ்ரீமத் பாகவதம் வாசிக்கிறதுங்கிறது ஒரு வழக்கமாக வச்சுட்டுருக்கா. நம்மளும் கடந்த 12 நாட்களாக அத்தியாயமாக ஸ்லோகமாக ஸ்ரீமத் பாகவதத்தின் அர்த்தத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். இது பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை சொல்ல வைக்கிறார், பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை கேட்க வைக்கிறார் என்ற உணர்வோடு நாம் இந்த சத்சங்கத்துக்குள்ளே நுழைகின்றோம். இன்றைக்கி ஸ்ரீமத் பாகவதத்திலே 3வது ஸ்கந்தத்திலே 18வது அத்தியாயம், இரண்யாக்ஷகன் வராக பகவானுடன் போர் புரிதல். அதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகின்ற அத்தியாயம். இதுக்கு முன்னாடி பூர்வ கதை சங்கிரகம். எப்படி சனகாதிகளின் சாபத்தினாலே ஜெய விஜயர்கள், இந்த துவார பாலகர்கள் வைகுண்டத்திலிருந்து கீழே தள்ளப்படுகின்றார்கள். பூலோகத்திலே திதியின் கர்ப்பத்தின் மூலமாக கஷ்யபர் திதிக்கு பிள்ளைகளாக, அசுர பிள்ளைகளாக இவர்கள் பிறக்கின்றார்கள் அப்படிங்கிறத பூர்வ கதையில் பார்த்தோம். ஒரு 3-4 நாளாக நம்ம இந்த டாபிக் we have been studying. இன்னைக்கு 18வது அத்தியாயத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். ஸோ நம்மோட கான்டெக்ஸ்ட் விதுர மைத்ரேய சம்பாதத்திலே விதுரர் கேள்வி கேட்க மைத்ரேயர் விதுரருக்கு பதில் சொல்லிண்டே வரார். 18வது அத்தியாயம், இரண்யாக்ஷகன் வராக பகவானுடன் போர் புரிதல். மைத்ரேயர் கூறுகிறார், ஹே விதுரா, உனக்கொரு போராளி உள்ளார் என்ற வருணனது சொல்லை கேட்டு மகிழ்ந்த இரண்யாக்ஷகன் அவர் உன்னை கொல்லப் போகின்றார் என்று கூறியதை மட்டும் சிறிது மதியாது நாரதர் மூலம் பகவான் ஸ்ரீ ஹரி இருக்கும் இடத்தை அறிந்து மிக விரைவாக பாதாள உலகை அடைந்தான். இப்போ இந்த இரண்யாக்ஷகன் இரண்யகசிபு 2 பேரும் பிறக்கிறா. இரண்யகசிபு தான் பிரகலாதனுடைய அப்பா. பின்னாடி பார்க்க போகிறோம் 7வது அத்தியாயத்தில். இரண்யாக்ஷனை பற்றி ஒரு 5-6 நாளாக பார்த்துட்டு வரோம். அங்கே ஒரே ஒரு லைன் பார்த்தோம். எப்படி வராக சுவாமி பூமாதேவியை மேலே தூக்கி கொண்டு வரும்பொழுது அவரோடு போர் புரிந்து இரண்யாக்ஷகனை வதம் செய்தார்னு ஒரே ஒரு லைன் தான் பார்த்தோம் ஒரு 3-4 அத்தியாயத்துக்கு முன்னாடி. இப்போ இரண்யாக்ஷகன் பிறந்த உடனே ஒரு அகம்பாவத்தில் என்னை யாரும் அடிக்க முடியாது, ஒரு உலகமாக போகிறான். டை சண்டைக்கு வாடாங்கிட்ட, சண்டைக்கு வாடா. வருணன்ட்ட போய் கேட்குறான், நீங்கள் ஒரு பெரிய ஆளாச்சே, அவன் அடித்தேளே இவன் அடித்தேளே, அதனால் போரை தானமாக பண்ணுங்கோ. போர் தானம் ஒரு புது வேர்டு. இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பான வஸ்திர தானம் பண்ணுங்கோ. ஏன்னா எத்தனையோ விதமான தானங்கள் நம்ம கேட்கலாம். அதுவும் கேட்குறான் ஒருத்தர் கொடுப்பாத. அவர்கிட்ட போய் கேட்குறான். அவர் சொல்லிட்டார், நான் எப்பயோ ரிட்டையர் ஆகிட்டேன்ப்பா. அவர் எஸ்கேப் ரூட். அவர் சொல்லிட்டார், நான் இந்த சண்டை கண்டையெல்லாம் போடுறதில்ல சார், இதுலேருந்து நான் எப்போ ரிட்டையர் ஆகிட்டேன், பயம் இருக்குது, நான் எப்பயோ ரிட்டையர் ஆகிட்டேன்ப்பா. உனக்கு ஏற்ற ஆள் இந்த நம்ம நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீஹரி தான். அவர்கிட்ட போ, அவரை உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார் போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். உன்னை நாயை தோலி உரிக்கிற மாதிரி உன்னை தோலி உரித்து நாய் மாதிரி அடிக்க போகிறார். அவன் எதையும் காதில் வாங்கிக்கல. ஸோ அட்லீஸ்ட் ஹீ தாட் ஹீ கேன் கோ அண்ட் ஃபைட் வித் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே அலைஞ்சி எங்கே இருக்கார் நாராயணன்னு தேடி கண்டுபிடிக்கிறான். நாரதர் சொல்கிறார், அவர் பாதாளத்தில் இருக்கார்ப்பா, அங்கே போய் பாரு அவனை. நாரதர் சொன்ன உடனே நேர பாதாள உலகை அடைந்தான். அதான் இன்னைக்கு முதல் ஸ்லோகம். 2வது, அங்கு அனைத்து உலகங்களையும் வெற்றி கொண்ட பகவான் ஸ்ரீஹரி தன் தொற்றிப்பற்களின் நுனியிலே பூமாதேவியை தாங்கி மேலே வருவது கண்ட இரண்யாக்ஷகன், ஆஹா, இந்த காட்டுப்பன்றி
இங்கு கடலுக்கு எவ்வாறு வந்தது என்று ஏளனமாக சிரித்தான். பகவானது சிவந்த கண்களின் ஒளியினாலே இரண்யாட்சகனின் ஒளி குன்றியது. பகவானை கண்ட அவன் இவ்வாறு கூறலானான். யாரே பகவானை பார்த்து, அறிவில்லாதவனே, இங்கு வா, இந்த பூமியை விடு. இந்த பூமி பாதாளவாசிகளுக்கான எங்களுக்கு பிரம்மதேவனால் தரப்பட்டது. காட்டுப்பன்றி உருவில் வந்த தேவர்களின் கடையனே, நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே நீ இந்த பூமியை எடுத்துக்கொண்டு சுகமாக செல்ல முடியுமா என்ன அப்படின்னு ஒரு சேலஞ்ச் விடுறான். இதுக்கு பலவிதமாக பாஷ்யம் எழுதியிருக்கா. இதுக்கு இந்த 2வது 3வது ஸ்லோகம் இப்போ பகவானை நிந்த பண்ணுறானே, இது நிந்தையே இல்லைப்பா. இது இந்த நிந்தாஸ்துதிங்கிற மாதிரி இது நிந்தையே இல்லைப்பா. காட்டுப்பன்றி அப்படின்னு அவன் சொன்னது ஜலத்திலே படுத்திருக்கும் நாராயணனே, அறிவில்லாதவனே அப்படின்னு சொன்னால் எவரை காட்டிலும் அறிவாளி வேறொருவர் இல்லையோ, அது அனைத்தும் அறிந்தவரே அப்படி அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர். இது பகவானை துதிப்பதாக அமைந்துள்ள ஒரு ஸ்லோகம் அப்படின்னு பாஷ்யம் எழுதினவாள்லாம் இருக்கா அதுக்கு. எனிவே, ஸோ ஹீ இஸ் நவ் வாண்ட் சம்படி டு ஃபைட் வித் அண்ட் ஹீ ஃபைண்ட்ஸ் அ பார்ட்னர். நவ் 4வது ஸ்லோகம். மூடனே, நீ உண்மை உருவை வெளிக்காட்டாது மாயையிலே மறைந்து நின்று அசுரர்களை வதைக்கின்றாய். எங்களை அழிக்க வேண்டும் என்று தானே எங்கள் பகைவர்களான தேவர்கள் உன்னை இங்கு வளரச் செய்திருக்கிறார்கள். உண்மையில் வீரமற்ற நீ யோக மாயையின் பலம் கொண்டுதானே இந்த காரியத்தை செய்கிறாய். ஆகவே உன்னை கொன்று எனது சுற்றத்தார்களின் கண்ணீரை நான் துடைக்கின்றேன். மேலே சொல்லிட்டே போகிறான் வசைமொழி. என் கையில் உள்ள கதையினாலே உன் மண்டை பிளக்கப்பட்டு நீ இறந்தால் உன்னை கொண்டாடி வழிபடும் தேவர்களும் ரிஷிகளும் வேறற்ற மரங்கள் போல் வீழ்ந்து அழிவார்கள். இவ்விதம் இரண்யாட்சகன் சொல்லம்புகளால் தன்னை தாக்குவதை பொறுத்து கொண்ட பகவான் தன் தொற்றிப்பற்களின் நுனியிலே தாங்கி நிற்கும் பூமி பிராட்டியார் நடுங்குவது கண்டு, முதலையால் கடிக்கப்பட்ட பெண் யானை கண்டு ஆண் யானை வீறிட்டு எழுவது போல கடலின் மத்தியிலிருந்து வெளியே வந்தார். பொன்னிறமான செம்பட்டை தலை முடியுடைய அந்த இரண்யாட்சகன் பயங்கரமான தெற்றிப்பற்களை காட்டிக்கொண்டு இடிபோன்று முழங்கி கர்ஜித்து முதலை தன்னால் கடிக்கப்பட்ட யானையை துரத்துவது போலே துரத்தி கொண்டு ஓடுகிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா? உண்மைதான், அசத்துக்களுக்கு எந்த காரியம்தான் நிந்திக்கத்தக்கது என்று பகவானை பழித்தான். பகவான் வேகமாக மேலே போய் அந்த பூமாதேவியை அங்கே வைக்கணும் அப்படின்னு போயின்னு இருக்கார். ஏன்னா அங்கே மனு அவருக்கு ஸ்வயம்பு மனு ஹாஸ் பின் இன்ட்ரெஸ்டட் வித் த ஜாப் ஆஃப் சிருஷ்டி இல்லையா? அதுக்கு முதல்ல பூமி வேணும். அவர் பாட்டுக்கு சிருஷ்டி பண்ணியாச்சுன்னா வசிக்கிறதுக்கு இடம் வேணும் இல்லையா? அந்த பூமி பாதாளத்தில் இருக்குது. அதை காப்பாற்றுறதுக்காக தான் இவர் எடுத்திருக்கார், இந்த வராக அவதாரம் எடுத்திருக்கார். ஸோ அந்த பூமியை தூக்கி மேலே வச்சுட்டு வரணும் இல்லையா? அவர் கிடுகிடுன்னு ஓடி வரார். அவன் நினச்சுட்டான் இவர் ஏதோ பயந்து ஓடுறார் அப்படின்னு அவரை பிடிச்சி கெலாட்டா பண்ணுறான். மேலே பகவான் தண்ணீரின் மேலே கண்களுக்கு புலனாகுமாறு நல்ல ஓரிடத்திலே பூமியை வைத்து தனது ஆதார சக்தியை அதன் உள்ளே புகுத்தினார். பகைவனான இரண்யாட்சகன் இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள். பிரம்மதேவர் துதித்தார். ஏன்னா அவர் பூமாதேவியை ஒரு இடத்துல வச்சுட்டார், கொண்டு வந்து யதாஸ்தானம் கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ வரார். பொன்னாலான உயர்ந்த ஆபரணங்களும் கவசமும் அணிந்து கையிலே கதை ஏந்தி இதயத்தை குத்தி துளைக்கும் தீய சொற்களை பேசிய வண்ணம் பின்தொடர்ந்து ஓடி வரும் இரண்யாட்சகனை கண்டு மிகவும் சினந்த பகவான், பயந்த பகவான் இல்லை, சினந்த பகவான் சற்றே சிரித்த வண்ணம் பேசலானார். இப்போ தான் பகவான் பேசுகிறார். இத்தனை நாள் பேசாமல் இருக்கார். அவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டான். அது மாதிரி தான் சிசுபாலன் வதை பண்ணுவான். இதே தான் இவா 2 பேர் தான் திருப்பி பகவானை ஒரு இதுலேயும் வருவா இல்லையா, ஒரு யுகத்திலையும். சிசுபாலன் தந்தவக்கரனா வருவா. அப்போ சிசுபாலன் 100 தரம் வசைமொழி கூறும் வரை பொறுமையாக இருப்பார். இப்போ பகவான் கூறுகிறார், அடே உண்மையில் நாங்கள் வனவிலங்குகள் தான். ஆனால் உன்னை போன்ற வீட்டிலே தங்களை சிங்கம் என்று கூறிக்கொண்டு செருக்குடன் திரியும் நாய்களை தேடித்தான் நாங்கள் அலைகின்றோம். நலங்கெட்டவனே, வீரர்கள் யமனது பாசங்களினாலே கட்டப்பட்ட உன்னை போன்றவர்களின் அமங்கலமான தற்புகழ்ச்சியை
காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். இதெல்லாம் பகவான் பேசுகிறார் பாருங்க. பகவான் உவாச்ச, நாங்கள் வெட்கமின்றி பாதாளவாசிகளது பூமியை திருடி வந்தவர்கள்தான். உனது கதைக்கு பயந்துதான் இங்கு வந்திருக்கிறோம். ஒப்பற்ற வீரம் கொண்ட உன்னை போன்றவர்களை எதிர்க்க எங்களுக்கு என்ன திறமை உள்ளது? இருப்பினும் எப்படியோ உன் எதிரில் வந்துவிட்டோம். உன் போன்ற வீரர்களிடம் பகைமை கொண்டு நாங்கள் எங்குதான் சொல்ல முடியும்? இங்கே அப்படி ஒரு டேக்கிங் ஒரு டிக். நீயோ காலாட்படைகளின் தலைவன். ஆகவே விரைவில் எங்களை அழிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் நீ எடு. எங்களை கொன்று உனது சுற்றத்தார்களின் கண்ணீரை துடை. வீணாக நேரத்தை கடத்தாதே. இன்டைரக்டாக சொல்கிறார், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் மை டைம். வீணாக நேரத்தை கடத்தாதே. தனது சபதத்தை நிறைவேற்ற இயலாதவன் பெரியோர்கள் அவையிலே உட்கார தகுதியற்றவன் இல்லையா? அவனை இன்னும் ஏற்றி விடுறார். நீ சபதங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேடா, நிறைவேற்றலைன்னா என்ன ஆகும்? உனக்கு பெரிய அவமானம்டாது அப்படின்னு சும்மா இன்னும் ஏற்றி விடுறார். இப்போ கான்டெக்ஸ்டுக்கு வருவோம். மைத்ரேயர் கூறுகிறார், விதுரரே, இவ்வாறு கோபத்துடன் கடுமையாகவும் இழிவாகவும் பேசிய பகவானை கண்ட இரண்யாக்ஷகன் சீண்டி விடப்பட்ட பாம்பை போலே கடும் கோபம் கொண்டான். ஏன்னா அவரை சீண்டி விட்டார் இல்லையா பகவான், இன்னும் கொஞ்சம் சீண்டி விட்டுருக்காரா? கோபத்தினாலே பொறி கலங்கி பெருமூச்சரியம் இந்த இரண்யாக்ஷகன் வேகமாக எழும்பி தனது கதையினாலே பகவானை அடித்தான். யோகம் கைவரப்பட்டவன் யமனது பாசத்திலிருந்து தன்னை காத்து கொள்வது போலே பகவானும் தனது மார்பு நோக்கி வந்த கதையின் தாக்குதலை சற்றே நகர்ந்து கொண்டு தவிர்த்தார். கோபத்தால் உதட்டை கடித்து கொண்டு கதையை சுற்றிய வண்ணம் தன்னை நோக்கி வரும் இரண்யாக்ஷகனை நோக்கி பகவான் விரைவாக ஓடினார். அமைதியே வடிவான விதுரா. இப்போ விதுரர் இஸ் கெட்டிங் அட்டென்ஷன். கதை கேட்குறியா? நான் சொல்கிறேன், எப்படி இருப்பார், சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. இப்போ அமைதியே வடிவான விதுரா, பகவான் பகைவனான இரண்யாக்ஷகனின் வலது புருவத்தில் கதையால் அடிக்கவே வீரனான அவன் தன் கதையால் அதை விலக்கினான். போரில் வெற்றி கொள்ளும் விருப்பத்தால் பகவானும் இரண்யாக்ஷகனும் ஒருவருக்கொருவர் மிகுந்த சினம் கொண்டு கதையினாலே தாக்கிக் கொண்டனர். இவ்வாறு குருதி பெருகி வழிய ஒருவருக்கொருவர் கூரான கதைகளினாலே தாக்கிக் கொள்ளவே அந்த இரத்த வாடையால் மேலும் கோபத்தீ வளர்ந்தது. தானே வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசையால் இடதுசாரி வலதுசாரியாக சுற்றித் திரிந்து போர் புரிவதைக் கண்டால் ஒரு பசுவிற்காக மதங்கொண்ட 2 எருதுகள் சண்டையிடுவது போல் இருந்தது. விதுரரே, மாயையினாலே வராக திருமேனி ஏற்ற வேள்வியே வடிவான அவர் யஜ்ஞவராகன் இல்லையா, அவர் வேள்வியே வடிவான பகவானும் இரண்யாக்ஷகனும் பூமிக்காக பகைமை கொண்டு கடும் போர் புரிவதை காண ரிஷிகணங்கள் சூழ பிரம்மதேவர் அங்கு வந்தார். மாவீரனான இரண்யாக்ஷகன் எப்படி சொல்றார் பாருங்க. இங்க அவனை இரண்யாக்ஷகன் வந்துட்டான் அப்படின்னு சொல்ல அவனுக்கும் ஒரு அட்ஜெக்டிவ் போடுறார் மைத்ரேயர். மாவீரரான இரண்யாக்ஷகன் பயமின்றி பகவானது தாக்குதலுக்கு பதிலடி தந்து மிகுந்த பராக்கிரமத்துடன் போர் புரிவதைக் கண்ட பிரம்மதேவரும் மற்ற ரிஷிகளும் ஆதி வராகனான பகவான் நாராயணனிடம் இவ்வாறு கூறினார்கள். அதாவது பகவானோட சண்டை போடுறதுக்கும் ஒரு யோகியதை ஒன்றுப்பா. இவெல்லாம் விஷ்ணு பார்ஷதர்கள், அவளுக்கு தெரியாது. அவளோட சாபத்தினால பூலோகத்துக்கு வந்திருக்கா. அவளோட சாபமே பகவானால் சம்ஹரிக்கப்படுவார்கள். அது அவளுக்கு மறந்து போயிடும் இல்லையா? பூலோகத்துக்கு வந்தாச்சுன்னா நமக்கே தெரியுமா நம்ம போன ஜென்மத்தில் என்னவா இருந்தோம்னு நமக்கு தெரியாது. பகவானே பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு சொல்லுவார், டே உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னா, நான் எப்படி சங்கல்பத்தினால நான் அவதாரம் எடுக்கிறேன், நீ கர்மானால் அவதாரம் எடுக்கிற. எனக்கு பூர்வ ஜென்மத்தில் நான் என்னவா இருந்தேன், பூர்வ அவதாரத்தில் நான் என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு நீ என்னவா இருந்தேன்னு உனக்கு தெரியாது. அதே கதை தான் இவனுக்கு தெரியாது. மேலே போகிறோம். இப்போ பிரம்மா நேரம் வந்துட்டார். எல்லாரும் வேடிக்கை பார்க்குறா, ரிஷிகணங்கள்லாம் பார்க்குறா இந்த சண்டையை. இது அற்புதமான சண்டையில் பகவானுக்கு ஈக்குவலாக ஒருத்தன் ஃபைட் பண்ணுறான்னா என்ன பராக்கிரமம் இல்லையா? ஸோ அப்போ பிரம்மதேவர் பகவானை பார்த்து சொல்கிறார், தேவதேவா, என்னிடம் பெற்ற வரத்தின் பலத்தினால், ஏன்னா பிரம்மாவுக்கு தபஸ் பண்ணி நிறையா வரன் வாங்கிட்டாங்க இந்த பசங்க. யார்? இரண்யாக்ஷன், இரண்யகசிபு ரெண்டும் நிறையா வரன் வாங்கிட்டாங்க. தேவதேவரே பிரம்மா சொல்கிறார் பகவான்கிட்ட, என்னிடம் பெற்ற வரத்தின் பலத்தினால் இந்த அசுரன் மிகவும் பலசாலியாக இருக்கிறான். அதனால்
தங்கள் திருவடிகளையே தஞ்சமாக பற்றிய தேவர்கள், அந்தணர்கள், பசுக்கள் மற்றும் குற்றமே அறியாத ஜீவராசிகளுக்கும் இவன் தீங்கிழைக்கின்றான். இவன் பயமுறுத்துகின்றான். இவன் துன்பம் இழைக்கின்றான். இவனை எதிர்த்து போரிடும் திறமைசாலியை தேடி இவன் உலகெங்கும் அலைகின்றான். அவனோ கொடியவன், மாயாவி, மிகவும் செருக்குற்று தடுப்பாரின்றி அலைகிறான். பயமறியாத குழந்தை படமெடுத்ததுடன் பாம்புடன் அது விளையாடுவது போல தாங்களும் இவனுடன் விளையாடாதீர்கள். ஈஸ்வரா, அச்சுதா, அசுர வேளையான மாலை நேரம் வந்தால் அசுரனான இவனது பலம் பன்மடங்கு ஆகிவிடும். அதற்குள் தீயோனான பாவி இரண்யாட்சகனை உங்களது தெய்வீக மாயா பலத்தினாலே வதம் செய்யுங்கள். பிரபோ, உலகங்களுக்கு அழிவு விளைவிக்கும் கொடிய இந்த சந்தியாகாலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. அனைத்துமாக விளங்கும் இறைவா, தேவர்களுக்கு வெற்றியை தேடித் தாருங்கள். நன்மை பல நல்கும் அபிஜித் என்கின்ற வேளை இப்பொழுது பெரும்பாலும் சென்று விட்டது. ஆகவே இந்த முகூர்த்தம் முடிவதற்குள், இந்த அபிஜித் முகூர்த்தம் முடிவதற்குள் உங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களான எங்களுக்கு நன்மை புரிய வேண்டி வெல்ல முடியாத இவனை வதம் செய்ய வேண்டுகிறோம். எங்களுக்கு இவ்வளவு இம்சை பண்ணுறாங்க. எல்லாருக்கும் எல்லாரும் வரிசையாக சொல்லிகிட்டே வந்தார் பாருங்க. தேவர்கள், அந்தணர்கள், பசுக்கள் மற்றும் குற்றமே அறியாத ஜீவராசிகள் எல்லாருக்கும் இவன் துன்பம் அழிச்சுட்டு இருக்கான். அதனால் அந்த அபிஜித் முகூர்த்தம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. சாயங்காலம் வந்துடுத்துனா இவனுக்கு பலம் இன்னும் ஜாஸ்தியாக போயிடும். எதுக்காக வெயிட் பண்ணுறது? ஒய் ஆர் யூ ஸ்டில் வெயிட்டிங்? வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேலே அவருக்கு பகவான்கிட்ட கெஞ்சி கேட்குறாரு, எங்களுடைய நல்ல காலம் தங்களால் தான் இவனுக்கு மரணம் என்று நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அவனோ தானாகவே தங்களிடம் வந்து மாட்டின்னு இருக்கான். அவனே வந்திருக்கான். இதுதான் தெய்வாதீனமாகவே இந்த சண்டையிலே தாங்கள் இவனை கொன்று உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும்னு பிரார்த்திச்சுக்கிறார். ஸோ இந்த இதில் சண்டை தான் இன்றைக்கி இந்த அத்தியாயத்தில். நாளைக்கு 19வது அத்தியாயத்தில் தான் இரண்யாக்ஷகன் வதம் வரப்போகுது. ஸோ ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 3வது ஸ்கந்தத்திலே 18வது அத்தியாயம் முற்றிற்று. யதக்ஷர பதப்பிருஷ்டம் மாத்ராஹீனம் துயத் பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச நியூனானி சாதிரிக்தானி சமக்ஷ்வ புருஷோத்தம. நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்ரீ ஹரயே நமः, ஸ்ரீ ஹரயே நமः, ஸ்ரீ ஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த.